ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து எங்களோடு பாடுங்கள். கர்த்தருடைய வல்லமை உணர்ந்து ஆராதியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவாராக. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வா. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வா. எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடெங்கும் நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடெங்கும் ஓ எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று கூப்பிடுவோ ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பா. ஆழத்தினின்று கூப்பிடுவோ ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பா. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வா. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும்
கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவருக்கு கனத்தை மகிமையும் செலுத்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்கி இயேசு எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியதேயும் மாதய மாதயவா, தயவாய் மாதயவா. நந்தியால் பாடிடுவோ, நந்தியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதன் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தின சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகத்தானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகா கிருபையின் மகத்தானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நந்தியால் பாடிடுவோ, நந்தியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, சீயோனை பாடிந்து ராஜனை சீக்கிரம், சீயோனை பாடிந்து சீக்கிரம் வருவா, சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே, சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே.
சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினே அறிந்தே வந்திடுவார். அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினே அறிந்தே வந்திடுவார். அளவில்லா திரு ஆகமித அவனியோர் களிப்பியா. அவனியோர் களிப்பி. அளவில்லா திரு அவனியோர் களிப்பியா. அவனியோர் களிப்பி. நன்றியால் பாடிடுவோம். ஓ நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள். நல்லவர் இயேசு. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை மீண்டும் சொல்லுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்மை இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் நம்மை நடத்துவதற்கு உதவி செய்கிறவர். காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். எங்களை நடத்தினவரே எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். எங்களோடு சேர்ந்த நீங்களும் உடைய கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீரே, இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே. ஓ thank you Lord. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தம்மேலே ஏற்றுக்கொண்டு, எந்தன் பாவ பாரமெல்லாம் தம்மேலே ஏற்றுக்கொண்டு,
எனக்கா குருசில் மாறித்த எந்தன் இயேசு நல்லவரே. எனக்கா குருசில் மாறித்த எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் மாறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மாறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ள. எந்தன் தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கிற தேவனாக, பரலோகத்தின் வாசலை திறந்து எங்களுடைய நன்மைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தன் தேவைகளை அறிந்து பின் வாசல்களை திறந்து, ஓ தேவைகளை எல்லாம் நீர் அறிந்து, thank you Jesus, பின் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த இயேசுவே, இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ. இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தி, எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். அவர் போதுமானவர். இயேசு எங்கள் வாழ்விலே போதுமானவர். கடந்த காலங்கள் முழுவதும் எங்களுக்கு அவர் நல்லவராக, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு வல்லவராக எங்களை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக. ஓ ஓ ஹalleluya, 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 ஹalleluya. மீண்டும் சொல்லுவோம், ஹalleluya,
தேற்றுவது போ என் நேச தேற்றுவா ஒரு தேற்றுவது போ எந்த நேச தேற்றுவா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லே தெய்வமே அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. எபினேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. எபினேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. உம்மை துதிப்பே உம்மை போற்றுவே உம்மை பாடுவே என்றென்றுமே. உம்மை துதிப்பே உம்மை போற்றுவே உம்மை பாடுவே என்றென்றுமே. எபினேசரே சொல்லுவோம். எபினேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. ஓ எபினேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. காலங்கள் மாறலாம் நாட்களும் மாறலாம் உம் வாக்குகள் மாறுவதில்லையே. ஓ காலங்கள் மாறலாம் நாட்களும் மாறலாம் உம் வாக்குகள் மாறுவதில்லையே. நண்பர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் நீ நேற்றும் இன்றும் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் நீ நேற்றும் இன்றும் மாறாதவர். நீ நேற்றும் இன்றும் மாறாதவர். உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே உம்மை போற்றுவே உம்மை பாடுவே என்றென்றுமே. உம்மை துதிப்பே உம்மை போற்றுவே உம்மை பாடுவே என்றென்றுமே. எபனேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. சொல்லுவோம் எபனேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. எத்தனை பேர்களோடு சேர்ந்து இதுவரை நடத்தின ஆண்டவரை, இம்மட்டும் சுமந்த ஆண்டவரை, இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவரை, இம்மட்டும் தேவைகளை சந்தித்த ஆண்டவரை, இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்க எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எபனேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை நடத்தி செல்வி. ஓ எபனேசரே இதுவரை நடத்தினீ இன்னும் என்னை. இன்னொரு
ஒரு முறை சொல்லுங்க, எபனேசரே, எபனேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. என்னை நடத்துவார். இதுவரையும் நடத்தின ஆண்டவர். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுவரை கைவிடவில்லையே, இதுவரைக்கும் வெட்கப்படுத்தவில்லையே, இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடி, தலை குனிந்து நிற்காதபடிக்கு நிற்க விடவில்லையே. சகல ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதமாகத்தானே நடத்தி இருக்கிறீர். எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பாக இருந்த போதிலும் தடைகளை உடைத்து போட்டு வழிகளை ஆயத்தப்படுத்தி எங்களை அற்புதமாக நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நீங்கள் சொல்ல முடியும், கனிவாய் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியும், இந்த தேவன் என்னை கனிவாக நடத்தினார், இந்த தேவன் என்னை அற்புதமாக நடத்தினார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை வாழ்வினிலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்வினிலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கிருபை தரட்டும். அற்புதமாய் உங்களை நடத்தட்டும். புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகட்டும். புதிய கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. நிச்சயமாகவே எண்ணங்களுக்கு மேலான அதிசயங்கள் உங்கள் வாழ்விலே நடக்கப் போகிறது. நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்கள் உன் குடும்பத்திற்கு நடக்கப் போகிறது. எந்த ஜாதிக்கும் நடக்காத அதிசயங்கள் நிச்சயமாகவே இந்நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். விசுவாசித்தால் அற்புத செயல்களை காண்பீர்கள். சில தடைகள் உங்களுக்கு முன்பாக ஆமென் அகற்றப்படுகிறது. ஆமென் அகற்றப்படுகிறது. கர்த்தரே உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்து உங்களை செம்மையான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். ஆமென் ஆமென். ஆச்சரியமாயிருக்கும். நீ அதிசயப்பட போகிறாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கா இந்த நன்மை,
எனக்கா என் குடும்பத்துக்கா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், என் வாழ்விலா இவ்வளவு பெரிய நன்மைகள் என்று நீ சொல்லக்கூடிய அளவுக்கு, உன் இருதயம் பூரிக்கும் அளவுக்கு எந்த இடத்தில் கவலைப்பட்டாயோ, எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தாயோ, எதை குறித்து அழுது நின்றாயோ, எதை குறித்து தத்தளித்து நின்றாயோ, அதையெல்லாம் புரட்டி போட்டு அதே இடத்துல அதிசயங்களை செய்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Glory, hallelujah. விசுவாசிப்பீர்கள் என்றால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரே அதை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கட்டும் என்று நான் ஜெபித்து, உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ க்ளோரி. கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு தரும்படி விரும்புகிறார். நாம் அந்த வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலர்களின் சிறையிருப்பு திரும்பின காலங்கள் வந்துவிட்டது. இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஒரு சிறையிருப்புக்குள் இருந்தார்கள். அவர்களை தேவன் மீட்டு கொண்டு வருகிற அந்த காலகட்டங்கள் முடிகிற காலம் வருகிறது. அவர்களுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த 36ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தேவன் செய்வேன் என்று சொன்ன ஏராளமான வார்த்தைகள் அதில் இருக்கிறது. திரும்பி வரும் பொழுது, மீட்கப்பட்டு வரும் பொழுது நான் அவர்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனங்களை படிக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் அவர்களை நடத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை, நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள், நான் அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் நடந்த காரியங்கள், இதுவரைக்கும் நீங்கள் கடந்து போன காரியங்கள் ஒருவேளை பல நிலைகளில் உங்களுக்கு ஒரு தோல்வியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் நாம் நம்முடைய விருப்பப்படி நடந்த விஷயங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பின்படி, நம்முடைய சுயத்தின்படி நடந்த காரியங்கள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மனுஷர்கள் நடத்தி இருக்கிறார்கள், உலகம் நம்மை நடத்தி இருக்கிறது, நம்முடைய மனது மாமிசம் விரும்பினபடி நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இப்படி நடத்தப்பட்ட பகுதிகள் எல்லாம் பல நேரங்களில் நமக்கு தோல்வியை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள், நான் உங்களை நடத்துவேன். நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள், நானே உங்களை நடத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்கமாய் சொல்கிறார், நான் உங்களை நடத்துவேன். நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் நடந்த பாதைகள், இதுவரைக்கும் கடந்து போன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்து
விட்டதா? உங்கள் நினைவின்படி நடந்த காரியங்கள் வாழ்க்கையில சோதனையை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டதா? பரிதாபத்திற்கு நிலையில நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்களா? இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் செய்ய போற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் உங்களை நடத்துவேன். ஒரு ஆச்சரியமான காரியத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் அதிசயப்படும்படியான காரியங்கள் இந்த மாதத்தில் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய நினைவுகளுக்கு, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்கள் உங்கள் வாழ்விலே உங்களை சந்திக்க போகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து வந்த அநேக காரியங்களிலே தோற்று போனீர்களே, அதை எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து, கடந்து வந்த வருத்தங்களை மறந்து ஒரு ஆச்சரியமான சந்தோஷப்படும்படியான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? இனி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை நடத்த போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எங்களை நடத்தி செல்வதற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள், அது சம்பவிக்கும். இன்றைக்கு நான் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் நடத்துவாரானால், நானே உன்னை நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரானால், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நடத்துதலுக்குள் இருக்கிறது. தேவனுடைய நடத்துதலுக்குள் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய நடத்துதலுக்குள் நீங்கள் அனுபவிக்கிற தேவனுடைய நன்மைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 1 ஏசாயா 58 அதிகாரம் அதன் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 58:11 சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, பாருங்கள், வற்றாத நீரூற்றுள்ள இடங்களிலே கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நித்தமும் உங்களை நான் நடத்தி என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கவனமாய் படிக்கும் பொழுது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல, தோட்டத்தை போல இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு தேவ மனுஷனுக்குள் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் இங்கே படிக்கிறோம். பாருங்கள், என்ன தெரியுமா? உன் எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படும், உன் ஆத்துமா திருப்தியாக்கப்படும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்போ? கர்த்தர் உன்னை நடத்தும் பொழுது. ஆண்டவர் உன்னை நடத்துவாரானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள் தேவன் நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அது இப்படி சொல்லலாம், வறட்சியில் இருந்து திரட்சிக்கு நேராய் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வறட்சியில் இருந்து செழிப்புக்கு நேராக நம்முடைய தேவன் நடத்தி செல்வாராம். மகா வறட்சியான காலங்களில் கவனிங்கள், ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கிற காலங்கள், இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற காலங்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் ஒரு வறட்சியான காலங்களாய் இருக்கலாம். ஒருவேளை வறண்டு போன ஒரு அனுபவங்களாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேனானால், தேவன் உங்களை நடத்துவாரானால் உங்கள் வறட்சிகள் மாறி திரட்சிகள் உண்டாக போகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது. நீ வற்றாத நீரூற்றை போல, ஆசீர்வாதமான தோட்டத்தை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றப் போகிறாராம். நானே உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். நீ இருக்கிற பாதை, நீ கடந்து போகிற பாதை ஒருவேளை ஒரு வனாந்தரத்தை போல இருக்கலாம். நான் அவர்களை நடத்தி செல்வேன்.
கர்த்தர் உன்னை நடத்துவாரானால் உன் வறட்சிகள் மாறும். கர்த்தர் உன்னை நடத்துவாரானால் உனக்குள்ளே இருக்கிற குறைவுகள் மாறும். கர்த்தர் உன்னை நடத்துவாரானால் உன் வாழ்வியில் ஒரு செழிப்பான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை வறட்சியில் இருந்து செழிப்புக்குள்ளே நடத்தி செல்ல போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு வறட்சியின் காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் என்பது ஒரு வறட்சி தான். கடன் என்பது ஒரு வறட்சி தான். அதை கொடுக்க முடியவில்லையே, அதை அடைக்க முடியவில்லையே. அருமையானவர்களே, பஞ்ச நாட்கள் என்பது ஒரு வறட்சி தான், ஒரு வறட்சி தான். அன்றைக்கு சாரிபாத்தில் ஒரு பெரிய பஞ்சம், அதுதான் வறட்சி. அந்த சாரிபாத்தில் ஊரில் இருக்கிற அந்த விதவை அந்த தேசத்தில் ஏற்படுகிற பஞ்சத்தினாலே தானும் தன் பிள்ளையும் சாக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் வறட்சி. ஏனென்றால் இனி வாழ முடியாது, இனி வாழ்வதற்கு எந்த அனுகூலங்களும் இல்லை. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது, அது இன்றோடு தீர்ந்து போகும். தேசத்தில் கொடுமையான பஞ்சம். இனிமே சாப்பிடுவதற்கு ஆகாரங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. இனிமே நம்ம வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இனிமே நம்ம என்ன செய்வது? அப்படியானால் வாழ்க்கையை முடித்து கொள்வது தான் நல்லது. நானும் என் பிள்ளையும் சாகலாம் என்கிற ஒரு முடிவுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். கவனியுங்கள், வறட்சியின் நிலைகள் ஒரு மனிதனை தவறான முடிவுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. இவள் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. இனிமே என்ன வழி இருக்கிறது? என்ன யார் உதவி செய்வா? தேசத்தில் கொடுமையான பஞ்சம், எல்லாருக்கும் அந்த பஞ்சம் இருக்கு. என்ன செய்ய முடியும்? யாரிடத்திலே உதவிகள் கேட்க முடியுமா? யாராவது உதவி செய்வார்களா? செய்ய மாட்டாங்களே. அப்போ வாழ்றதை விட சாகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறாள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உன் நெருக்கடியில், உன்னுடைய சூழ்நிலையில் தவறான முடிவை ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஸ்தோத்திரம். தேவன் தேவ ஜனத்திற்கென்று சில வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். கவனியுங்கள், அங்கே ஒரு வறட்சி எலியாவுக்கு. கேரித்தாற்றில் தண்ணீர் வற்றிவிட்டது, வறட்சி. தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அருமையானவர்களே, அங்கே ஒரு வறட்சி. இப்போ தேவ மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு நாளும் ஆண்டவர் நம்மளை போஷித்தாரு, காகங்களை அனுப்புனாரு, இறைச்சியை கொண்டு வந்தது, நல்ல தண்ணி கிடைத்தது, நம்ம சாப்பிட்டோம். ஆனால் இப்போ பயங்கரமான நெருக்கடிக்குள்ளே வந்துட்டோம். ஒரு வறட்சி. இங்கே ஒரு வறட்சி, அங்கே ஒரு வறட்சி. நன்றை கவனிங்கள், தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறாரு. சாரிபாத்துக்கு போ. என் ஆண்டவர் சில நேரங்களில் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு புரியாது, இல்லாவிட்டால் நமக்கு குழப்பமாகவே இருக்கும். என்னடா, அங்கேயே ஏற்கனவே வறட்சி இருக்கு, ஆண்டவர் அந்த ஊருக்கு நம்மளை சொல்றாரே, இது தேவ சத்தமா? இது ஆண்டவர் நடத்துறதா? இது தேவ செயல்களா? புரிய முடியாது. தேவ நடத்துதலை பல நேரத்தில் அறியாததுனால தான், தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளாததுனால தான் நம்ம தவறான முடிவுகளுக்குள்ள போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்த தேவ மனுஷன் எழுந்து சாரிபாத்துக்கு போகிறான். எலியாவுக்கும் சொல்றாரு, அந்த விதவைக்கும் சொல்றாரு. நல்ல கனி, ஆண்டவருடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கே வந்து சொல்கிறான், கர்த்தர் நடத்துனபடி இந்த வீட்டிற்கு வந்து விட்டான். அந்த முதலாவது சுடுகிற அடையை எனக்கு கொடு என்று சொல்லுகிறான். அவளுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. நானே சாக வேண்டும் என்று இருக்கிறேனே, என்னிடத்திலா இதை கேட்கிறீர்? முதலாவது கொடு. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், எப்படி நடத்துகிறார் பாருங்கள். திரட்சி, ஆசீர்வாதம், பெருக்கம் வாழ்விலே உண்மையாய் தேவன் எப்படி ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது பாருங்கள். எப்பொழுது அவள் இருக்கிறது ஒன்றுதான், சரி நீர் கேட்டுவிட்டீர் அல்லவா, உமக்கு தருகிறேன் என்று கொடுக்கிறாள். அந்த வீட்டின் வறட்சி திரட்சியாய் மாறுகிறது. அந்த வீட்டில் இருக்கிற குறைவு நிறைவாய் மாறுகிறது. அந்த வீட்டில் இருக்கிற பஞ்சம் ஒளிந்து போகிறது. அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் ஒளிந்து போகிறது. அந்த வீட்டில் இருக்கிற இல்லாதது இருக்கிறவைகளாய் மாறுகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நடத்துகிறாரு.
ஆண்டுடைய நடத்துதலை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளுங்கள். யார் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஒருவேளை நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா? சில நேரத்தில் கடன் பிரச்சனை, அது ஒரு வறட்சி தானே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்கிட்டோம், ஆனால் கொடுக்கறதுக்கு முடியல, பொருளாதாரம் வரல, ஆசீர்வாதம் வரல, வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், அதில் சில நன்மைகளை பார்க்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் வரல, ஒரு வறட்சி. தேவையில்லாத செலவுகள், வீணான காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நினைத்தபடி ஒரு காரியம் செய்ய முடியாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வறட்சியில் இருந்து திரட்சிக்கு நேராய், செழிப்புக்கு நேராய் நான் உன்னை கொண்டு போக போகிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க, எந்த இடத்துல குறைவு இருந்ததோ, எந்த இடத்துல இல்லை என்று சொன்னீர்களோ, எந்த இடத்துல ஆசீர்வாதம் வராதுன்னு நினைக்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் நடத்துவாரானால் நீ செழிப்பாய் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல, ஆசீர்வாதமான தோட்டத்தை போல, செழிப்பான தோட்டத்தை போல கர்த்தர் நடத்துவாரானால் அது தேவன் அதை மாற்றி கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறீங்க? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஒருவேளை நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தே நான் சில பாடுகளை, நான் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை கடந்த நாட்களிலே சில காரியங்கள் முடிந்துவிடும் என்று நினைத்தேன், வழி திறக்கப்படும் என்று நினைத்தேன், ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நினைத்தேன், தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் என்னை நிறுத்தி விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைச்சது ஒன்றுமே நடக்கலை, நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இந்த மாதம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஸ்தோத்திரம் நான் எதிர்பார்த்திருக்கிற சில காரியத்தில் நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு உண்டாகுமா? கேள்வியோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை அந்த கேள்வியின் நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களை நடத்தி செல்வேன், நான் உங்களை நடத்திட்டு போவேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், உன் வறட்சி திரட்சியாய் மாறப்போகிறது. எங்கேயெல்லாம், எந்த இடத்திலெல்லாம் இல்லை 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 என்று சொல்லி கொண்டிருந்தாயோ, இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, இதனால் மேலே வர முடியாது, இதனால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது என்று சொன்னியோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். எப்போ நடக்கும்? தேவனால் நடத்தப்படுவீர்களானால் நான் அவர்களை நடத்துவேன். அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள், அவர்கள் என்னை தேடி வருவார்கள், என் பாதத்தை தேடி வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? கர்த்தர் என்னை நடத்த போகிறார். நான் மனுஷனை நம்பி மனுஷ வார்த்தையை கேட்டு நடந்து நான் தோற்று போனது போதும், ஏமாந்தது போதும், தத்தளித்தது போதும், தவித்து நின்றது போதும், மனுஷனுக்கு வார்த்தையை கேட்டு நான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்தது போதும். இனிமே ஆண்டவர் மட்டும் என்னை நடத்தினா போதும், அதுவே என் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவ நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதன் 48ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நேர்வழியாய் என்னை நடத்தினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். எலியேசர் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்னை நேர்வழியாய் நடத்தினார். நான் சொல்லுகிறேன், எலியேசருக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி போகிற விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அவன் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு போகிறான், நான் நினைத்தபடி நடக்குமா? என் மனசில் நான் நினச்சிக்கிட்டு போகிறேன், நான் நினைத்தபடி நடக்குமா? ஒருவேளை மறுத்து விட்டால், அவள் இல்லை என்று சொல்லிவிட்டால், நான் நினைச்ச காரியத்தை அவள் செய்யாமல் போய்விட்டால் என்ன செய்வது? இப்போ எலியேசருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா குழப்பம்.
குழப்பம். நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவன் நடத்துதல் வறட்சியில் இருந்து திரட்சிக்கு நேராய் நடத்துகிறார். இரண்டாவது சொல்கிறேன், கர்த்தர் நடத்துவாரானால் உன் குழப்பத்தில் இருந்து தேவன் உனக்கு ஒரு தெளிவை நிச்சயமாய் கொண்டு வருவார். தேவன் நடத்துதல். அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, என்ன செய்ய போறோம்? நான் மனசில் நினச்சிட்டு போகிறேன், அவள் தண்ணீர் வார்ப்பாளா, ஒட்டகத்துக்கு கொடுப்பாளா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தானா? ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய குழப்பம் அந்த தேவ மனுஷனுக்கு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன நினைத்து கொண்டு போனாரோ அது தேவ சித்தம், அது தேவன் அனுமதித்த காரியம். ஆகவே அந்த குழப்பத்தை மாற்றி தேவன் ஒரு தெளிவை கொடுத்தார். தேவன் நடத்துதல் உங்கள் விஷயத்தில், உங்கள் காரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில், உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் தேவனுடைய நடத்துதல் இருந்தால் நீ குழம்ப மாட்டாய். உனக்கு குழப்பம் இருக்காது, அதில் சமாதானம் இருக்கும், அதில் அனுகூலங்கள் இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் குழப்பத்தோடு இந்த செய்தியை கேட்குறீங்க, குழப்பத்தோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்க, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எதை நாம் சொல்லலாம் என்று தெரியவில்லை. அதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனால் எதை செலக்ட் பண்ணன்னு தெரியல, குழப்பம். தேவன் எதை அனுமதித்திருக்கிறார், இதில் தேவனுடைய சித்தம் எது, தேவன் நமக்கு எதை தேவன் அனுமதித்திருக்கிறார் தெரியலையே. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம், இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம், இது தேவ சித்தமா அது தேவ சித்தமா அப்படின்னு ஒரு குழப்பத்தின் நடுவிலே கொஞ்ச நாளாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு டைமை கேட்டுக்கிட்டு இன்னும் உனக்கு முடிவு வரல, அந்த குழப்பத்திற்குள்ளே நிற்கிறாய். கர்த்தர் நடத்துவாரானால் இன்னைக்கு சொல்லுகிறேன், உன் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பம் இன்னைக்கு மாறும். கர்த்தர் நடத்துவாரானால் கர்த்தர் உனக்கு ஒரு சமாதானத்தை தருவார். தேவன் நடத்துவாரானால் தேவன் உனக்கு அனுகூலத்தை கர்த்தர் தருவார், அனுகூலத்தை கர்த்தர் தருவார். கவனிங்கள், குழப்பங்கள் மாறி தெளிவுகள் உண்டாகும். இந்த தொழிலை செய்யலாமா, ஆரம்பிச்சிட்டோம், இந்த வேலையை செய்யலாமா, சேர்ந்துட்டோம், இந்த வியாபாரத்தை பார்க்கலாமா, ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அதில் சில ஆசீர்வாதங்கள் இல்லாததுனால, சில முன்னேற்றங்கள் இல்லாததுனால, சில வளர்ச்சிகள் இல்லாததுனால, எதிர்பார்த்தபடி சில ஆசீர்வாதங்கள் இல்லாததுனால இப்போ குழப்பம். அதை நடத்துவோமா இல்லை விட்டுருவோமா, தொடர்ந்து அதை செய்யலாமா இல்லை விட்டுடலாமா, இல்லை இங்கே செய்வோமா இல்லை அங்கே செய்வோமா, ஒரு குழப்பம். உனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, யாருக்கோ அல்ல, இங்கே கேட்கிற உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. தொடங்கிட்டோம், இது என்ன எப்படி நடக்கும், ஆரம்பிச்சிட்டோம், இது எப்படி கொண்டு போகன்னு தெரியல, குழப்பம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆலோசனைகள் இன்னும் உனக்கு குழப்பத்தை கொண்டு வருகிறது. மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய காரியங்கள் இன்னும் உன்னுடைய மனதை குழப்புகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குழப்பத்தை நான் மாற்றப் போகிறேன், உனக்கு ஒரு தெளிவை நான் கொடுக்க போகிறேன். எத்தனை நாட்கள் நீ நல்ல முடிவை தேடிக்கொண்டிருந்தாய், அது உனக்கு கிடைக்கவில்லை அல்லவா, நல்ல பதிலை தேடிக்கொண்டிருந்தாய், அது உனக்கு கிடைக்கவில்லை அல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாக சொல்றாரு, கர்த்தர் உங்களோட பேசுறாரு, நானே உங்களை நடத்துவேன், இனி நீ குழம்ப வேண்டாம். உன் மனதில் இருக்கிற குழப்பம் இன்றைக்கு மாறட்டும், உன் மனதில் இருக்கிற குழம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறட்டும். ஏனென்றால் அவர் உனக்கு ஒரு தெளிவை கர்த்தர் இந்த நாளில் ஏற்படுத்தும்படிக்கு தேவன் விரும்புகிறார். சில காரியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன், அவன் எனக்கு பிரியமானதை செய்யவில்லை, அவனை தள்ளி இன்னொருவனை நான் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நீ கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு போ, ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, நான் உனக்கு சொல்றவனை அபிஷேகம் பண்ணு. இவன் ரெடியா போறான். அங்க போனா இப்போ குழப்பம். அவன் தகப்பன் தன் பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவர்களை வரிசையாக நிறுத்தி இருக்கிறான். இப்போ பாருங்க, தீர்க்கதரிசிக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, இவனா இருக்குமோ இல்லை இவனா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு குழப்பம். பார்த்த உடனே இவன் உயரமாக இருக்கானே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கானே, வாட்டு சட்டமாக இருக்கானே, ஒருவேளை இவனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரோ அப்படின்னு அவனுக்கு குழப்பம். அவன் குழப்பத்தின் நடுவிலே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவன் அல்ல, இவனை தள்ளி,
இவன் அல்ல. அடுத்தவனை கூட்டிட்டு வராரு, கர்த்தர் சொல்றாரு இவனும் அல்ல. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளாய் வரும் பொழுது ஒவ்வொருவரையும் இவன் அல்ல இவன் அல்ல, எல்லாரும் வந்து முடிச்சாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. ஆனா இன்னும் கர்த்தர் சொல்லல. இன்னும் தேவன் அருமையானவர்களை தெரிந்து கொண்டவனை கர்த்தர் சொல்லவில்லை. யாருன்னு இன்னும் ஆண்டவர் காண்பிக்கவில்லை. அடுத்த குழப்பம் தீர்க்கதரிசிக்கு. போன்னு சொன்னாரு, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாரு, ஒருத்தனையும் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரா இருக்கும்? இன்னும் வேற பிள்ளை இருக்காப்பா, வேற பையன் இருக்கானா? கவனிங்கள், குழம்பி போன அந்த தீர்க்கதரிசிக்கு கூட கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமா, தகப்பன் சொல்லுகிறான், இன்னொருவன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த காட்டிலே இருக்கிற அந்த தாவீதை அழைத்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவன் தான். இப்ப குழப்பம் மாறுதா? இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேல் 16:12 சொல்லுகிறது, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அவன் அந்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். அவனுக்கு இருக்கிற குழப்பங்கள் மாறி தெளிவுகள் உண்டாகும். இதுவா இருக்குமா இல்லை அதுவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு தெளிவை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இதுதான், இதைத்தான் நான் நினைத்திருக்கிறேன், இதைத்தான் நான் நிர்ணயித்திருக்கிறேன், இதைத்தான் நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன், இதைத்தான் நான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளையின் காரியத்தில் குழப்பமா இருக்கிறதா? இதை கர்த்தர் தருகிறாரா? இல்லை இதை விட உயர்ந்ததை தருகிறாரா? இல்லை எதிர்காலத்தின் காரியங்களில் ஒரு குழப்பம் இருக்கிறதா? இது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா என்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். இனி நீ குழம்ப வேண்டாம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறார். தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நேராக தேவன் திருப்ப போகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை நடத்துவேன், நான் அவர்களை நடத்துவேன், நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள். உங்கள் வறட்சி திரட்சியாய் மாறும், உங்கள் குழப்பம் தெளிவாய் மாறும். தேவனுடைய நடத்துதலுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் புதைந்து கிடக்கிறது. தேவனுடைய நடத்துதலுக்குள்ளே தேவனுடைய நன்மை புதைந்து கிடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சேன்னா எல்லா காரியங்களிலும் ஆமேன் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிரும். ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? மனுஷனுடைய வார்த்தையை நம்பி மனுஷன் சொல்ல கேட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறீங்களே. என்றைக்காவது ஆண்டவரிடத்தில் கேட்டீர்களா? ஜெபம் பண்ணினீர்களா? ஆண்டவரே உம்முடைய திட்டம் தானா, உம்முடைய சித்தம் தானான்னு கேட்டீர்களா? இல்லை. எல்லாம் இழந்ததுக்கு பின்னாடி, எல்லாம் நம்ம விட்டு போனதுக்கு பின்னாடி அழுகையோடு விண்ணப்பத்தோட தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பரவாயில்ல நான் நடத்துவேன். என்னை தேடி வந்தா அல்லவா, என்னை பின்பற்றி வந்தாய் அல்லவா, நீ என் பிள்ளை அல்லவா, நீ என் ஜனம் அல்லவா, நான் உன்னை நடத்துவேன்ப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள், நான் அவர்களை நடத்துவேன். அற்புதமான ஒரு காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை இந்த மாதம் பார்க்க போறீங்க. இந்த வருஷம் துவங்கி 3 மாதங்கள் அநேக காரியங்கள் தோல்வியை சந்தித்தாயே, குழப்பம் அடைந்து நிற்கிறாயே, அநேக நன்மைகளை இழந்து நிற்கிறாயே, பரிதாபத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறாயே, பல பேருடைய சொல்லுகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறாயே, பரியாசம் நிந்தை அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாயே. இந்த மாதம் நடக்க போற அற்புதமான காரியங்கள் உன் வாழ்விலே உனக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அந்த இடத்தில் உன்னை சந்தோஷப்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறார். தேவ நடத்துதலுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், தேவ நடத்துதலுக்குள்ள அற்புதம் இருக்கும், தேவ நடத்துதலுக்குள்ள மகிமையான காரியம் இருக்கும், தேவ நடத்துதலுக்குள்ள ஆச்சரியங்கள் இருக்கும். உங்களுக்கு வேண்டுமா? கர்த்தர் அதை செய்யணும்னு விரும்புகிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, நீர் எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம்.
உம்முடைய சத்தத்தை நான் கேட்காம போனது உண்மைதான். உம்முடைய வார்த்தையை நான் கேட்காம போனது உண்மைதான். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனது உண்மைதான். நான் சுயமாக நடந்தது உண்மைதான். ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தரிடத்தில் நான் திரும்புகிறேன். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய ஆச்சரியமான நடத்துதலை பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சியாய் சொல்ல போகிறீர்கள். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்கத்தான் போகிறது. குழம்பி நிற்காதே. உனக்கு ஒரு தெளிவு இப்பொழுது உண்டாகட்டும். ஏன் குழம்புகிறாய்? ஏன் குழம்பி நிற்கிறாய்? அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா? தெளிவில்லையே, முடிவு எடுக்க தெரியவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளே இருக்கிறாயே. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை விட்டு அகற்றி உனக்குள் ஒரு அற்புதமான காரியத்தை செயல்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அது அப்படி நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அது அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. சகல காரியங்களும் உம்முடைய நன்மையை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். யார் யார் கேள்வியோடு பதில் தெரியாமல் திகைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய தொழில்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் நன்மை பெருகட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.